ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்மியான ப்ரைஸில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்காக 2 அகன்ற கற்றாழை பீஸ் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இதில் வரக்கூடிய அந்த மஞ்சள் கலர் பால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடணும். அது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த கற்றாழையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பால் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அது அரிப்பை ஏற்படுத்தும். இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கற்றாழையில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பீஸை வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வால் பகுதியிலையும் வந்து பீஸை கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய முட்கள் நிறைந்த பகுதிகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நார்மல் பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா பூ பிடுங்கிட்டு வந்துட்டு அதை சின்ன சின்ன ஸ்கியூப்பாக வந்து அப்படியே போட்டு டைரெக்டாக ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஜெல்லாக எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிகிட்ருக்க மாட்டேன். பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால ஓகே 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் பகுதியை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக 2ஆக கட் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறதுனால நிறைய ஜெல் கிடைக்கும். இந்த கற்றாழை பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது. இதனால் நம்ம கண்ணு கருவளையம் போக்குறதுக்கு அண்ட் புருவம் அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு, கருமையாக அண்ட் உங்கள் பாடியை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அண்ட் உதடு வறட்சி அண்ட் ஸ்கின் வறட்சி இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி பயன்படும்னே சொல்லலாம். இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆலோவேரா பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு கெட் அண்ட் கிளியராக இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் இருக்குன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பருக்களை நீக்கிறதுக்கு, கரும்புள்ளிகளை நீக்கிறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாமல் கிடைக்கிது. இவ்வளோ பயனை தரக்கூடிய இந்த கற்றாழையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்பூனை வச்சு குட்டி குட்டி பீசஸாக வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ப்ராடக்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 16 வயசுலேருந்தே இது என்னோடய ஸ்கின்னில் வந்து அதிகமாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேரில் வந்து அதிகமாக அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணால் கூட எனக்கு தலைவலி ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட எனக்கு வந்து செட் ஆகாது. என்னோடய உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்றதுனால இந்த கற்றாழை வந்து நீங்கள் அரைச்சி சாராக கூட குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க இந்த கற்றாழையை ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிப்பாங்க. இதில் எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. ஸோ இயற்கை தரக்கூடிய வரப்பிரசாதத்தை வந்து நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த ஆலோவேராவை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சும்மா மிக்சியில் ஒரு சொத்து சுற்றி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சொத்து தான் சுற்றி எடுத்திருக்கேன். ரொம்ப சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் மாதிரி ஆயிரும். இதில் வந்து விட்டமின் இ கேப்சூலை வந்து 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. அது வந்து ஸ்கின்னை வந்து பிளாக் ஆகிரும். நம்மளோட ஸ்கின்க்கு வந்து எப்போவுமே விட்டமின் இ சத்து ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அது வந்து டேரெக்டாக சன்லைட்டில் கிடச்சா இன்னும் வந்து பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் சன்லைட்டில் போகிறதும் இல்லை, அப்படியே போனாலும் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் எடுத்த ஆலோவேரா ஜெல் வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு 20 டேஸ் வரைக்காச்சும் எனக்கு வரும். நிச்சயமாக ஹேரில் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ஃபேஸில் மட்டும்தான். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஹேரில் வந்து நிச்சயமாக அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கை பற்றின வீடியோவில் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டினாக கேளுங்க, நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.